மகாராஷ்டிராவில் மீண்டும் ஆட்சி அமைக்கிறது பாஜக கூட்டணி. 200க்கும் அதிகமான இடங்களில் தொடர்ந்து முன்னிலை. மகாராஷ்டிரா தேர்தல் முடிவு மக்கள் தீர்ப்பு அல்ல என உத்தவ் தாக்கரே சிவசேனா அணியின் சஞ்சய் ராவத் குற்றச்சாட்டு. ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பெரும்பாலான இடங்களில் ஜேஎம்எம் காங்கிரஸ் கூட்டணி முன்னிலை. வயநாடு மக்களவை இடைத்தேர்தலில் காங்கிரசின் பிரியங்கா காந்தி வெற்றி முகம். 1 லட்சத்துக்கும் கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. அணிகலன் தங்கத்தின் விலை கடந்த 6 நாட்களில் மட்டும் 2920 ரூபாய் அதிகரித்துள்ளதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி. உவமை கவிஞர் சுரதாவின் 104வது பிறந்தநாளையொட்டி அவரது படத்துக்கு அரசு சார்பில் அமைச்சர்கள் அதிகாரிகள் மலர் தூவி மரியாதை. விடுமுறை நாளையொட்டி குற்றாலத்தில் அலைமோதும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் கூட்டம். சீராக கொட்டும் அருவியில் நீராடி மகிழ்ச்சி. வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் 2ஆம் போக நெல் சாகுபடி பணியில் விவசாயிகள் தீவிரம். தமிழகத்தில் கடந்த 3 நாட்கள் பெய்த மழையால் 3989 ஹெக்டேர் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தகவல். வேலூரில் 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த முன்னாள் ராணுவ வீரரான சேகருக்கு 25 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பு.